அவன் கர்த்தரை விசுவாசித்தான். நம்பலான்னு பார்த்தா நம்புற மாதிரி இல்லை. ஆனாலும் ஒண்ணு செய்தான், விசுவாசிச்ச உடனே கிறிஸ்து இயேசுவினாலே வருகிற தேவ நீதிய அந்த நீதியில அவன் கணக்குல கொண்டு போய் சேர்த்துட்டார். தேவ நீதியை கொண்டு போய் கணக்குல சேர்த்து ஆபிரகாமுடைய கணக்குல கிரெடிட் பண்றாரு. எப்படி ஒரு அக்கவுண்ட்ல பேங்க்ல பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல நம்ம டெபாசிட் பண்றோமோ, கிரெடிட் பண்றோமோ, அது போல கிறிஸ்துவினால் உண்டான நீதியை ஆபிரகாமுடைய கணக்குல கொண்டு போய் சேர்த்துட்டார். எது நிமித்தம்? அவனுடைய நல் நடத்தினால் அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல. he simply believed. அப்படியே விசுவாசிச்சான். இந்த இடத்துல ஒரு ஓபன் சேலஞ்ச். யாராவது ஒருத்தர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசித்தால் உங்க கணக்குல பாவ அந்த ஆக்கினை அல்ல, தேவ நீதி உன் கணக்கிலே சேர்க்கப்படும். இன்னைக்கு உனக்கு தடுமாற்றம் என்ன? நீங்க சொல்லலாம், ஐயா என் கணக்குல இதெல்லாம் இருக்கு, இந்த தப்பு பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன், கடவுள் பார்வையில இந்த கணக்கெல்லாம் பார்த்தா நான் ஆசீர்வாதத்தை பெற முடியாதுன்னு சொன்னா, விசுவாசிச்சினா இந்த கணக்கை விட இன்னொரு கணக்கு சேர்க்கப்படுது. அது தேவனுடைய நீதி. நன்மையை பெறும்படி, சுகத்தை பெறும்படி, ஆசீர்வாதத்தை பெறும்படி, உன் வாழ்விலே நன்மையானதை பெறும்படி உன் கணக்கிலே உன் நீதி அல்ல, தேவ நீதி